வெல்கம் டு மெக்டாகிஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்க்கான கிளாஸ் 3 வீடியோ. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கேண்டிலவர் பீமில் பாயிண்ட் லோடும் யூடிஎல்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடும் வந்து கேரி பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு போர்டு எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ராப்ளம். எ கேண்டிலவர் பீம் 6 மீட்டர் லாங் கேரிஸ் 3 பாயிண்ட் லோட்ஸ் 2 kN, 3 kN and 3 kN at a distance of 1.5 meter, 4 meter and 6 meter respectively from fixed end. ஸோ போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து ஃப்ரீ எண்ட்லேருந்து சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேண்டிலவர் பீமை வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேண்டிலவர் பீமை வரைஞ்சிக்கிட்டு அதோட டோட்டல் லென்த்தை மார்க் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் லென்த் அப்படிங்கும்போது 6 மீட்டர் லாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பீமோட டோட்டல் லென்த் அப்படின்னா 6 மீட்டர். ஸோ 6 மீட்டரை நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிடலாம். அடுத்து வந்து எல்லா லோடையும் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லோடு பார்த்தீங்கன்னா 2 kN, அது வந்து 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு எண்டிலிருந்து இருக்குது. ஸோ ஃபிக்ஸ்டு எண்டிலிருந்து 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு 2 kN ஃபோர்ஸை வந்து நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 kN ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணணும். அப்போது 4 மீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா பாதி பீமுக்கு மேலே தாண்டி கொஞ்சம் தூரம் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வரணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த லென்த்து வந்து 4 மீட்டர் லென்த் அப்படிங்கிறது பாதி தூரத்துக்கு மேலே வரும். ஸோ இந்த மாதிரி வந்து லாஜிக்காக ட்ராயிங் போட்டுக்கோங்க. ஸோ 3 kN ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஆக்ட் ஆகிற மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு ஃபோர்ஸ் வந்து 3 kN ஃபோர்ஸ் வந்து 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. 6 மீட்டர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து நம்ம 6 மீட்டர் வந்தோம் அப்படின்னா அடுத்த எண்டு வந்து ஃப்ரீ எண்ட் ஆயிரும். ஸோ ஃப்ரீ எண்டில் ஒரு லோடு வந்து 3 kN ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு லோடு வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா யூடிஎல் வந்து கொடுத்துருக்காங்க. இட் ஆல்சோ கேரிஸ் யூடிஎல் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோட் of 1.5 kN per meter run spread over 4 meter from free end. ஸோ ஃப்ரீ எண்ட்லேருந்து வரும்போது 4 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு இந்த 1.5 kN per meter வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூடிஎல்லோட வந்து நம்ம ஃப்ரீ எண்ட்லேருந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரீ எண்ட்லேருந்து 4 மீட்டர் டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 kN per meter இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பேர் கொடுக்கணும். ஸோ வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் லோட் ஆக்ட் ஆகிற பாயிண்ட் எல்லாத்துலேயும் வந்து நம்ம நேம் கொடுக்க போகிறோம். ஸோ ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீ எண்ட்லேருந்து நான் வந்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஏபிசிடிஇ அந்த மாதிரி வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இல்லை சில பாயிண்ட்டுகளில் இல்லாமல் இருக்கும். ஸோ சில C2Dயில் பார்த்திங்கன்னா இப்போது டிஸ்டன்ஸ் இல்லை, A2Bயில் டிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏலேருந்து பி வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் லெஃப்ட் சைட்லேருந்து 4 மீட்டர் டிஸ்டன்ஸ் பிங்கிற பாயிண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இலேருந்து பி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம கழிச்சோம்னா ஏபி வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போது ஏ டு பி பார்த்திங்கன்னா 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சிடியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 6 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்துல ஒரு 4 மீட்டரை கழிச்சிருங்க. ஸோ 4 மீட்டர் கழிச்சிங்கன்னா மிச்சம் 2 மீட்டர் இருக்கும். அந்த 2 மீட்டர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 1.5 மீட்டர் இருக்குது. அந்த 2 மீட்டரில் 1.5 மீட்டர் வந்து இருக்குது. அந்த 1.5 மீட்டர் கழிச்சிங்க அப்படின்னா இந்த சிடியோட வேல்யூ டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 மீட்டர் வரைக்கும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எந்தெந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லையோ அந்த டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஷியர் ஃபோர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் ஏங்கிற பாயிண்ட்டில் 3 kN ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லை. அப்போ ஏங்கிற பாயிண்ட்டில் 3 kN வந்து ஆக்ட் ஆகிறதுனால எஸ்எஃப் அட் ஏ பார்த்திங்கன்னா 3 kN நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பிங்கிற பாயிண்ட்டில் 3 kN ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏபிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏபிங்கிற டிஸ்டன்ஸுக்கு இடையில எவ்வளவு லோடு இருக்குது அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ வெறும் பாயிண்ட் லோடு மட்டும் கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி யூவிஎல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லோடு வந்து இடையில கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டிஸ்டன்ஸையும் சேர்த்து கால்குலேட் பண்ணுங்கள். அப்போ தான் ட்ராயிங் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஏபி அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் ஷியர் ஃபோர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்எஃப் அட் ஏபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏலேருந்து பி வரைக்கும் இந்த யூடிஎல் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அதனால் யூடிஎல் வந்து பாயிண்ட் லோட கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1.5 × 2 அப்படின்ட்டு போடணும். அதாவது இந்த 1.5 மீட்டர் பார்த்தீங்கன்னா 1.5 kN per meter பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ 1.5 kN per மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மீட்டருக்கு 1.5 kN ஃபோர்ஸ் வந்து யூடிஎல் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர் இருக்குது. அதனால்
2ஆல் நம்ம பெருக்கிறோம். ஸோ 1.5 × 2 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு யூடிஎலோட உங்களுக்கு லோடு கிடச்சிரும். ஸோ 1.5 × 2 + 3. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 kN வந்து நமக்கு A to B வந்து நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கிது. பிங்கிற பாயிண்டில் ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ பிங்கிற பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 kN ஆக்ட் ஆகிட்டுருக்கு. பிங்கிற பாயிண்ட்டில் 3 kN ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அதனால 6 + 3 பார்த்தீங்கன்னா 9 kN நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா SF at BC. ஸோ பிசிக்கு இடையில பார்த்தீங்கன்னா 1.5 kN/m வந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த 1.5 × 2 பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த 9 kN ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிலேருந்து சி வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ லோடு இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ SF at BC பார்த்தீங்கன்னா 9 + 1.5 × 2. ஸோ இந்த 1.5 UDL பார்த்தீங்கன்னா பிலேருந்து சி வரைக்கும் 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ டோட்டலாக 1.5 kN/m வந்து 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஏலேருந்து பி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மீட்டர் டிஸ்டன்ஸை நான் ஏற்கனவே கால்குலேட் பண்ணிட்டேன். இப்போ பிலேருந்து சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் டிஸ்டன்ஸை ஸோ இந்த இதில் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 9 + 1.5 × 2 பார்த்தீங்கன்னா 12 kN நமக்கு ஆன்சர் கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிற பாயிண்ட்டில் எந்த ஒரு லோடுமே இல்லை. ஆனால் சிங்கிற பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 kN ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போது SF at C பார்த்தீங்கன்னா 12 kN ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து டிங்கிற பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 kN ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 kN ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால 12 + 2 பார்த்தீங்கன்னா 14 kN வந்து டிங்கிற பாயிண்ட்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சிலேருந்து டி வரைக்கும் எந்த ஒரு லோடுமே இல்லை. அதனால அதே 12 kN வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சிலேருந்து டி வரைக்கும் 12 kN, டியில் இப்போது 12 + 2 பார்த்தீங்கன்னா 14 kN ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இலேருந்து டி வரைக்கும் எந்த ஒரு ஃபோர்ஸுமே இல்லை. அதனால இந்த 14 kN அப்படி வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஈங்கிற பாயிண்ட்லேயும் எந்த ஒரு லோடுமே இல்லை. அதனால 14 kN அப்படி வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஷியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து நம்ம வரையலாம். ஸோ இந்த மாதிரி லைன் எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு இந்த ஏபிசிடி லைனை வந்து மறுபடியும் நான் போட்டு அதுக்கான பேர் வந்து நான் கொடுத்துட்றேன். இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். SF at A அப்படிங்கிற பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 kN ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஏல 3 kN ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல பாயிண்ட் லோடு தான் இருக்குது. ஸோ அதனால் பாயிண்ட் லோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பாசிட்டிவ் தான். அதனால் இந்த லைனுக்கு மேலே தான் எல்லா வேல்யூமே நம்ம மார்க் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பி வரைக்கும் யூடிஎல் இருக்குது. ஸோ பாயிண்ட் லோடு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் லைனாக வரும்னு சொல்லியாச்சு. இந்த யூடிஎல் வந்து ஷியர் ஃபோர்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ட்ரையாங்கிள் லைனாக வரையும். ஷியர் ஃபோர்ஸ்க்கு யூடிஎல் வந்து ட்ரையாங்கிள் லைனாக வரையும். ஸோ இந்த ஏலேருந்து பி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் லைன் வரையணும். ஸோ ஏலேருந்து பி வரைக்கும் 6 kN இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஏலேருந்து பி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 kN ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பிங்கிற பாயிண்ட்டில் 9 kN ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அங்கே பாயிண்ட் லோட் இருக்குது. அதனால நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறேன் மேலே. ஸோ 9 kN போட்டு பிலேருந்து சி வரைக்கும் மறுபடியும் வந்து யூடிஎல் ஆக்ட் ஆகுது. ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் லைன் வரைகிறேன். ஸோ பிலேருந்து சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 kN ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிறத நான் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். சிங்கிற பாயிண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், 12 kN ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. அதனால 12 kN பாயிண்ட்டோட நிறுத்திடுறோம். சிலேருந்து டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லோடுமே இல்லை. ஸோ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிங்கிற பாயிண்ட்டில் உங்களுக்கு 14 kN ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் மேலே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து டிஇ. ஸோ டிஇயில் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு 14 kN தான். அதனால் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். ஈங்கிற பாயிண்ட்லேயும் 14 தான். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதே பாயிண்டில் தான் இருக்குது. அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஷியர் ஃபோர்ஸ் ஏரியா. ஸோ இந்த டயக்ராமோட ஏரியா தான் வந்து ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ. அதனால் வந்து நம்ம பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணலாம். ஸோ மூமெண்ட் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஃபோர்ஸையும் நம்ம டிஸ்டன்ஸையும் நம்ம பிரிக்கணும். ஸோ பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் வந்து -3 × 0. அதாவது -3ங்கிற ஃபோர்ஸுக்கும் ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 0. அதனால் -3 × 0 பார்த்தீங்கன்னா 0. பெண்டிங் மூமெண்ட் அட் பி அப்படிங்கிற பாயிண்டில் பார்த்தீங்கன்னா -3க்கும் பிங்கிற பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா யூடிஎல் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. -1.5 × 2 × 2/2. அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் தான் அந்த யூடிஎல் வந்து பாயிண்ட்லோட ஆக்ட் ஆகும். அப்படி ஆக்ட் ஆகிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் டிவைடிங் பை 2 போட்டுக்கணும். ஸோ 2/2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கணும். ஸோ 2 டிவைடிங் பை 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட வேல்யூ நமக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ -3 × 2 ப்ளஸ் ஆஃப் -1.5 × 2. ஸோ இந்த 1.5 × 2ங்கிறது தான் யூடிஎலோட டோட்டல் லோடு. அதாவது 1.5
kilonewton per meter. ஒரு மீட்டருக்கு 1.5 kilonewton ஆக்ட் ஆகுது. ஸோ 2 மீட்டருக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ -1.5 into 2. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து 2/2, சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு 2 dividing by 2. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஏலேருந்து பி வரைக்கும் 2 மீட்டர் இருக்குது. 2 dividing by 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட வேல்யூ நமக்கு கிடச்சிடும். ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா -9 kilonewton மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேல்யூ கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிற பாயிண்ட்டில் நம்ம கால்குலேட் பண்ணலாம். சிங்கிற பாயிண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 kilonewton ஃபோர்ஸ் வந்து 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் சிங்கிற பாயிண்ட்டுக்கு இருக்குது. அடுத்து 3 kilonewton ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து டோட்டல் வேல்யூ 4, ஏபி வந்து 2, ஸோ பிசி பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ -3 into 4 ப்ளஸ் ஆஃப் -3 into 2 ப்ளஸ் ஆஃப் -1.5 into 4. ஸோ இந்த இடத்துல நான் வரும்போது டோட்டலாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 1.5 into 2 4. ஸோ 1.5 kilonewton per மீட்டர் பார்த்தீங்கன்னா யூடிஎலோட லோடு. அது வந்து 4 மீட்டருக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கனால 1.5 into 4 into 4 dividing by 2. ஸோ சிங்கிற பாயிண்ட்டை பொறுத்து கால்குலேட் பண்ணும்போது நான் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக யூடியில் வந்து எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா -30 kilonewton மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ நமக்கு சிங்கிற பாயிண்ட்டில் பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ நமக்கு கிடைக்குது. அடுத்து டிங்கிற பாயிண்ட்டில் கால்குலேட் பண்ணுறதுக்கு டிங்கிற பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 kilonewton ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 4.5 மீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த இடத்துல ஏசியோட டிங்கிற பாயிண்ட்டை பொறுத்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஏடியோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 இருக்குது, இந்த இடத்துல 0.5 இருக்குது. ஸோ 4.5 வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ -3 into 4.5 ப்ளஸ் ஆஃப் -3 into 2.5. ஸோ பிசியோட வேல்யூ 2, டிசியோட வேல்யூ 0.5 2.5. ஸோ -3 into 2.5 ப்ளஸ் ஆஃப் -1.5 into 4. ஸோ -1.5 into 4 into 4 dividing by 2. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட வேல்யூ நமக்கு கிடச்சிச்சு. ஆனால் டிங்கிற பாயிண்ட்ல இருந்து இந்த யூடிஎல் வந்து எங்கே முடியுதோ அது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 0.5 மீட்டர். இந்த 0.5 மீட்டர் நான் என்ன பண்ணிக்கிறேன், சம் பண்ணிக்கிறேன். இதோட இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண முடியாது, அதோட நான் கூட்டிக்கிறேன். ஸோ அப்போது -3 into 4.5 பார்த்தீங்கன்னா -13.5 இருக்குது. -3 into 2.5 பார்த்தீங்கன்னா -7.5 வேல்யூ கிடைக்குது. அடுத்து இந்த டிஸ்டன்ஸ் இந்த வேல்யூஸ் ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா -15 கிடைக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா -36 kilonewton மீட்டர் அப்படிங்கிறது டிங்கிற பாயிண்டில் நமக்கு கிடைச்ச பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈங்கிற பாயிண்ட்டை பொறுத்து பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீ எண்டிலிருந்து வரலாம். ஃப்ரீ எண்டில் பார்த்தீங்கன்னா 3 kilonewton ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் 6 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஈக்கும் இந்த 3 kilonewtonக்கும் 6 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா -3 into 6 போட்டுறேன். ரெண்டாவது 3 kilonewton ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போ -3 into 4 போட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 kilonewton ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 டிஸ்டன்ஸில் டிங்கிற பாயிண்ட்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஈக்கும் டிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 1.5. அப்போ -2 into 1.5 போட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யூடிஎல் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 1.5 into 4 நம்ம அதை டோட்டலோட கன்வெர்ட் பண்ணியாச்சு. அடுத்து 4/2 வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம டிஸ்டன்ஸ் பெருக்கிறதுக்கு 4/2 போட்டுறேன். ப்ளஸ் இந்த சியிலிருந்து டி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர். ஸோ 1.5 + 0.5 பார்த்தீங்கன்னா 2 மீட்டர். ஸோ அந்த 2 மீட்டரை நம்ம கூட்டிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா -57 kilonewton மீட்டர் அப்படிங்கிறது ஈயில் நமக்கு கிடைச்ச பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் ட்ராயிங் வரையலாம். இந்த பெண்டிங் மூமெண்ட் ட்ராயிங் வரைகிறதுக்கு ஒரு லைன் வந்து வரையணும். இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்து என்னென்ன லோடு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நெகட்டிவ் வேல்யூவாக நமக்கு கிடைச்சிருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு கீழே தான் நம்ம வரையணும். ஸோ இந்த லைன் வரையும் போது இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வரைங்க. ஸோ இந்த லைன் வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எல்லாமே இந்த லைனுக்கு கீழே தான் வரைய போகிறேன். அதனால் வந்து இந்த லைனை கொஞ்சம் மேலே தள்ளி போட்டுக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் லோடு வந்து இதில் வரையும் போது பெண்டிங் மூமெண்ட்டில் வரையும் போது உங்களுக்கு ட்ரையாங்கிள் லைனாக வரும். யூடிஎல் வரையும் போது உங்களுக்கு பேரபோலிக் கர்வாக வரும். ஸோ இப்போது யூடிஎல் பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸில் வரையும் போது நம்ம ட்ரையாங்கிள் லைனாக வரைஞ்சோம். இந்த இடத்துல வரையும் போது நம்ம பேரபோலிக் கர்வாக வரையணும். ஸோ ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா 0 ஃபோர்ஸ் இருக்குது. அதனால் ஏங்கிற பாயிண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிங்கிற பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா -9 kilonewton மீட்டர் இருக்குது. இந்த பிங்கிற பாயிண்ட்லேருந்து கீழே வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நீங்கள் -9 நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பேரபோலிக் கர்வை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதை வரைஞ்சதுக்கப்புறம் சி பாயிண்ட்டில் -30 kilonewton மீட்டர் இருக்குது. ஸோ இதை வரையணும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
யூடிஎல் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ யூடிஎல் ஆக்ட் ஆகிறதுனால இந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணணும், சியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் -30 நோட் பண்ணிவிட்டு இதே மாதிரி மறுபடியும் பேரபோலிக் கர்வாக நீங்கள் வரைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் அட் டிங்கிற பாயிண்ட்டில் -36 இருக்குது. ஆனால் சியிலேருந்து டி வரைக்கும் எந்த ஒரு லோடு இல்லை, அதனால் வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்டு டிங்கிற பாயிண்ட்டில் பாயிண்ட் லோட் இருக்குது, அதனால் -36 kN/m இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பெண்டிங் மூமெண்ட் அட் இ அப்படிங்கிற பாயிண்ட்டில் -57 kN/m இருக்குது. ஸோ ஈங்கிற பாயிண்ட்டில் டிங்கிற பாயிண்ட்லேருந்து ஈங்கிற பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு பாயிண்ட் லோடு தான் ஆக்ட் ஆகுது, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அந்த இடத்துலையும் ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். ஸோ -57 kN/mங்கிறது ஈலேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் 36லேருந்து கொஞ்சம் அதிகமாக மார்க் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு -57 kN/mன்னு எழுதிடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோட ஏரியா தான் வந்து பெண்டிங் மூமெண்ட் ட்ராயிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூமே நெகட்டிவாக இருக்குது, அதனால இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம்.